உத்தரப்பிரதேசத்தில் எட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு மசாரானா மொசோலினியம். அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டூம்ப் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கலாம். ஷம்சுதீன் அப்படிங்கிற ஒரு ஆளோட டூம்பு தான் அது. டிஸ்பியூட்டட் லேண்டு. என்ன டிஸ்பியூட் அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறேன். 64 நாளுக்கு ஹியரிங் நடந்துச்சு கேஸு. அதனால தான் நான் அதை பற்றி முதல்ல போடாமல் வெயிட் பண்ணேன், அது ரிசல்ட்ஸ் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. தீர்ப்பு என்ன சொல்லியிருக்குன்னா, ரெக்கார்ட்ஸ் படி 1916, 1939, 1946 இந்த 3 வாட்டியும் நம்ம வச்சிட்ருக்க ரெக்கார்ட்ஸ் படி இது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் லேண்டு. அதனால இது இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன், சும்மா அவங்க பாட்டுக்கு ஆக்கிரமிப்பு செய்து இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அரசு தரப்பிலிருந்து உரிய ஆவணங்களை சப்மிட் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ ரெக்கார்ட்ஸ் படி அவங்க தீர்ப்பு வந்திருக்கு, இதை இடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை எப்படி அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவன் யார், அந்த ஷம்சுதீன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது கோரியோட படை தலைவன். அந்த முகமது கோரி ரொம்ப ஈனத்தனமாக ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடிய ஒரு ஆள். அவன் அவனோடைய படை தளபதி எப்படி இருப்பான், அவனை மாதிரி தானே ஈனத்தனமாக இருப்பான். அவன் அந்த இடத்துல ஓடினது யமுனை ஆறு இல்லைங்க, அப்போ ரத்த ஆறு ஓடிச்சு. நம்மளுடைய மூதாதையர்களை அப்படி சகட்டு மேனிக்கு கொண்டு குவிச்சாங்க. ரத்த ஆறுன்னே சொல்லியிருக்கு ஹிஸ்ட்ரியில். இரும்பு ஆயுதம் மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்ச ஒரே மொழி, அவனுக்கு பாஷையே கிடையாது. அவ்வளோ கேவலமான ஒரு ஜந்து அவன், மனுஷ ஜென்மமே இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லோக்கலில் உள்ள பீப்புள் இந்த டோம்பை ஏற்றுக்கணும், இந்த இடத்துல வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு குயுக்தியாக கையாண்டிருக்காங்க. அந்த விஷயத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவன் ஒரு சூஃபி செயின்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூஃபி செயின்ட் எப்பேற்பட்டவங்க, இவன் எவ்வளோ கேவலமான மனித இனத்தை அழிக்க வந்தவன், அவனை போய் அப்படி சொல்லி லோக்கல் ஆட்கள் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அதுதான் அந்த மசார் இவ்வளோ வருஷமாக பிரச்சனை இல்லாமல் அந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. இவன் சையத் பாபாவோட டோம்ப் அது அப்படின்னு மக்களை நம்ப வச்சுருக்காங்க. இது மாதிரி வரலாற்றை திரித்து ரொம்ப அசிங்கமாக கேவலமாக ஈனத்தனமாக நடந்தவங்களையெல்லாம் நம்ம கும்பிட்டுட்ருக்கோம். நன்றி.